மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு நடந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களில் வாக்காளர் பட்டியலில் கடும் குளறுபடி நடந்ததாக காங்கிரஸ் எம்பி ராகுல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். குறிப்பாக ராம்தேவ், தேவலாலி சட்டசபை தொகுதிகளில் 35% மேல் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறினார். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் செஃபாலஜிஸ்ட் எனப்படும் தேர்தல் ஆய்வாளரும் தேர்தல் கருத்து கணிப்புகள் நடத்தும் CSDS நிறுவனத்தின் இணை இயக்குநருமான சஞ்சய் குமார் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில்தான் ராகுல் குற்றம் சாட்டி வந்தார். செஃபாலஜிஸ்ட் சஞ்சய் குமார் தமது எக்ஸ் பக்க பதிவில், ராம்தேவ் தொகுதியில் லோக்சபா தேர்தலின் போது 4,66,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் சட்டசபை தேர்தலில் 2,86,000 பேராக குறைந்தனர் என்று குறிப்பிட்டிருந்தார். அதேபோல் தேவலாலி தொகுதியில் லோக்சபா தேர்தலின் போது இருந்த 4,56,000 வாக்காளர்கள் சட்டசபை தேர்தலில் 2,88,000 பேராக குறைந்தனர் என்று சஞ்சய் குமார் கூறியிருந்தார். இதை ஆதாரமாக வைத்துதான் ராகுலும் ஓட்டு திருட்டு நடந்ததாக கூறி வருகிறார். இந்த நிலையில் மகாராஷ்டிரா வாக்காளர்கள் பற்றி எக்ஸ் பக்கத்தில் தவறான தகவலை பதிவிட்டதாக கூறி செஃபாலஜிஸ்ட் சஞ்சய் குமார் அந்த பதிவை நீக்கியுள்ளார். அதற்காக மன்னிப்பும் கேட்டுள்ளார். புள்ளி விவரங்களை ஆய்வு செய்த எங்கள் குழுவின் தவறால் அது நிகழ்ந்துவிட்டது. இதை எந்தவித உள்நோக்கத்துடனும் செய்யவில்லை என சஞ்சய் குமார் பதிவிட்டிருக்கிறார். செஃபாலஜிஸ்ட் சஞ்சய் குமாரின் மன்னிப்பு குறித்து பாஜக மூத்த தலைவர் அமித் மால்வியா கூறும்போது, தேர்தலில் பாஜக தோற்கும் போது இப்படிப்பட்ட புகார்கள் வராது. ஆனால் பாஜக வென்றால் அது எப்படி வென்றது பாருங்கள் என சஞ்சய் குமார், யோகேந்திர யாதவ் போன்றோர் டிவியில் பேசுவர். மக்களை இவர்கள் முட்டாள்களாக கருதுகின்றனர். ஆதாரமற்ற பொய்யான டேட்டாவை வைத்துதான் காங்கிரஸ் அரசியல் செய்து வருகிறது என மால்வியா பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் கூறும்போது, தவறான தரவுகளை பதிவிட்டதாக CSDS நிறுவனமே மன்னிப்பு கேட்டிருக்கிறது. அந்த தகவலை வைத்து அரசியல் செய்த MP ராகுலும் மன்னிப்பு கேட்பாரா? தொடர்ந்து பொய் பேசும் அவரது பிரச்சாரம் இனியும் மக்களிடம் எடுபடாது என்றார். आज CSDSने त्या संदर्भात ट्विट करून आमचे आकडे चुकीचे होते याबद्दल माफी मागितलेली आहे आणि ते सगळे आकडे परत घेतलेले आहेत. आता प्रश्न एवढाच आहे की त्याच्यावर आकांड तांडव करणारे राहुल गांधी माफी मागतील का? मला बिलकुल अपेक्षा नाही, कारण राहुल गांधी हे एक प्रकारे जसं सिरियल किलर असतात तसे ते सिरियल लायर आहेत. त्याच्यामुळे ते रोज खोटं बोलतील. याच्यानंतर हेच आकडे ते मारतील, ज्याच्याबद्दल माझ्या मनात शंका नाही. पण जनतेच्या समोर मात्र आज या ठिकाणी हे स्पष्ट झालेलं आहे.